ஹனுமான் ராமச்சரித்தமும் பாடி ராமனுடைய ராம நாமம் பொறித்த கணையாழியையும் சீதையிடம் கொடுத்தவாறே கணையாழியை பெற்றுக்கொண்டாள் சீதை. என்ன பண்ணாளாம்? பெரியாழ்வார் பாடுகிறார், அதை வாங்கிக் கொண்டு உச்சி மேல் வைத்துக் கொண்டு உகந்தடலால் மலர்குழலாள் சீதையுமே. அந்த கணையாழியை வாங்கினாள், கண்ணார கண்டாள், ரசித்தாள், கண்ணில் ஒத்திக் கொண்டாள், தலைமேல் வைத்துக் கொண்டாள், தன் கண்ணீரால் அந்த மோதிரத்துக்கு அபிஷேகமே பண்ணினாள் சீதை. மோதிரத்தை கண்டபோது ராமனையே கண்ட ஆனந்தம் சீதைக்கு வந்தது. மோதிரத்தில் ராம நாமத்தை மட்டும் பார்க்கவில்லை, அந்த மோதிரத்தோடு கூடிய ராமனுடைய மோதிர விரலையும் பார்த்தாள். விரலோடு கூடிய ராமனின் கரத்தையும் பார்த்தாள். கரத்தோடு கூடிய ராமன் திருவேணியை பார்த்தாள். ராமனையே கண்டாள், ஆனந்தித்தாள். வால்மீகியும் சொல்கிறார், திருட்வா பிரேட்சமானேசா கிரஹீத்வா பிரேட்சமானேசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது என்று. அப்படி அந்த மோதிரத்தை பெற்று மகிழ்ந்தாள். உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்ற முடிவை மாற்றிக்கொண்டாள். ஹனுமானுடைய பேச்சை நம்பினாள். சீத்தையின் உயிர் காக்கப்பட்டது. அப்ப உயிர் காக்கப்படும்னா வாழ்வின் விளிம்புக்கு போனவர்கள் இன்று நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் நம்பிக்கையை இழந்துடுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு அவ்வளவுதான், மனோதைரியம் போச்சு, டிப்ரெஷன், சூசைடுன்னு நிறைய கேள்விப்படுறோம். ராமனுடைய சரித்திரம் கேட்டால் மனத்திலே ஒரு புத்துணர்ச்சியும் உறுதியும் ஏற்படும். வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரும். வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற அந்த தன்னம்பிக்கை என்பது ஏற்படும். அதை தரவல்லது ராமச்சரித்திரம். இது சுந்தர காண்டத்திலே நாம் பார்க்கிறோம்.